ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக ஒரு கார சட்னி அரைக்கலாம். அதுக்கு 3 பெரிய வெங்காயம் எடுத்து தோல் உரித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இந்த நடுப்பகுதியை வெட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை பொடியாக வெட்டி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த சட்னி இட்லி, தோசை, ஆப்பத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வெட்டி எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டுக்கலாம். அடுத்தது காரத்துக்கு தேவையான வரமிளகாய் எடுத்துக்கலாம். நான் 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இந்த வரமிளகாயை தேங்காய் எண்ணெய் விட்டு தேங்காய் எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். வரமிளகாவை கருக விடாமல் வறுக்கணும். கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணும். இப்போ இந்த மிளகாவை மிக்சியில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தோடு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு இப்போ சேர்க்காதீங்க. இதை அரைச்சதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போவே உப்பு சேர்த்துட்டாங்கன்னா அப்புறம் சட்னி கசந்த மாதிரி ஆகிடும். வெங்காயத்தை வெட்டும்போது அந்த நடுப்பகுதியை கண்டிப்பாக மறக்காமல் வெட்டி எடுத்துருங்க, இல்லைன்னா சட்னி கசந்துடும். இப்போது சட்னி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடணும். இப்போது சட்னியெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இது நல்லா காய்ச்சிட்டு இந்த சட்னியோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சட்னிக்கு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், இப்போ நம்மளோட சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசைக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.